Taste the Daily. தங்களை யோக்கியமானவர்கள் என்று காட்டிக்கொள்ளவே திமுக அமைச்சரவை இலாக்கா மாற்றம் செய்துள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதது உள்ளிட்டவையே திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை என்றார். முன்னாள் ஆட்சித்தலைவர் ஒரு நேர்மையான ஆட்சித்தலைவர். அவர் ஒரு நீதிமன்றத்திற்கு செல்லுவதற்கே பயந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய அவலம் எந்த அளவில் இருக்கிறது என்பது இது ஒன்றே எடுத்துக்காட்டு. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு IAS அதிகாரிக்கே இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்று அவரே கூறுகின்ற நிலை இந்த மாநிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குமரவாடி, பள்ளியகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கலையரங்கம் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கையை விடுத்திருந்தனர். அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 15,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கலையரங்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வையாவூர் VG குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அதிமுக கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் தும்பேரி, அழிஞ்சிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாம்ராஜ் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, திறனற்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக வருடத்திற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறி இளைஞர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்றும், நீட் தேர்வை ரத்து செய்வதாக திமுக கூறிவிட்டு தற்போது வரை ரத்து செய்யாததால் இதுவரை 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கஃபீல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் எப்படி நான் சொல்லணும், சிப்காட்டை இதே ஊர்ல கொண்டாடுன்னு சொன்னார். இதே மல்லகுண்டால கொண்டாந்து 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். மக்கள் ஏமாந்தாங்க. இவர் வந்தால் நான் அதே சிப்காட்ல ஜப்பான்ல இருந்தோம், அமெரிக்கால இருந்தோம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஆணவத்தில் காமிச்சேன். ஃபாரின் வந்தாங்க, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, பெங்களூரு ஒரு பக்கம் இருக்குது, சென்னை ஒரு பக்கம் இருக்குது, இந்த இடத்துல யாரும் தொழில் துவங்க முடியாது, இது எதுக்குமே கனெக்ஷன் ஆகாத இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. இவரு வந்தாரு தேர்தல் பிரச்சாரத்துல, நான் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன், இங்க ஷிப்காட்டை குழந்தை தரேன். ஆட்சியே முடிய போகுது, ஒன்னும் நடவடிக்கை இல்லை. அப்படியேப்பட்ட பொய்யை சொல்லி ஆட்சி கொடுத்தாங்க. இப்படி முழுக்க பொய். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்திற்கான ரகசிய வாக்கெடுப்பில் அதிமுகவின் NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான MC சம்பத், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.